ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 30% அவர் சேமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா மாதத்துக்கு அவர் சேமிக்க முடியும். இந்த 6,000 ரூபாயை அவர் வந்து ஒரு மந்த்லி சேவிங்ஸ் திட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி திட்டங்களை அவர் சேமிச்சுக்கிட்டே வரார் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 வருஷத்தில் அவரால் ஒரு 1 கோடி ரூபா பார்க்க முடியும். ஒருத்தர் அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய செலவினங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. வருமானத்துக்கு மீறி அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய பொழுதுபோக்குகள், அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது தான் இந்த ப்ராப்ளம் வருது. எங்களால் மாதம் சம்பளமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, நாங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது? ஈவன் ஒரு 5,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்களுடைய சேவிங்ஸை பண்ண முடியும். நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வில் பிகம் வெரி ஈஸி. நீங்கள் வந்து 50 வயசில் ரிட்டையர் ஆகுவீங்க, 40 வயசுலையும் 45 வயசுலையும் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்களால் அந்த ரிட்டையர்மெண்ட் அடையவே முடியாது. ஒரு 4 வருஷத்தில் நான் வீடு வாங்குறேன்னா, அது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன்னா, ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஒரு கார்பஸ் நான் பில்ட் பண்ணிக்கிட்டு அந்த சமயத்தில் நான் வீடு வாங்குறது, ஒரு 4 வருஷத்தில் மாதம் நான் போடக்கூடிய அமௌண்ட்டில் பில்ட் பண்ணிவிட்டு வாங்குறது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4-5 வருஷத்தில் அவங்களால. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மிடில் கிளாஸ் சந்திக்கக்கூடிய வருமான பிரச்சனைகள், சேமிப்பு பிரச்சனைகள், முதலீட்டு பிரச்சனைகள், இது குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் கௌஷிக் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வருமானத்தை பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றியோ அதிகமாக கவலைப்படுற நபர்கள் அப்படின்னா அது ஒரு செக்டார் தான், இந்த மிடில் கிளாஸ் செக்டார். இந்த லோ கிளாஸ் பார்த்தோம்னா இருக்கிறத வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவோம், கூலோ கஞ்சியோ குடிச்சிட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி ஹை கிளாஸ் பர்சன் அவங்க சைட்லேருந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருக்க பணம் அந்த பணத்தை சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இந்த மிடில் கிளாஸ் தான் நான் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி கனவுகளோடு வாழக்கூடியவங்க. ஸோ இவங்களோட மனசாட்சியாக இருந்து ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் இவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்விக்கு அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலையே, என்கிட்ட சேவிங்ஸ்னு ஒன்று இல்லையே அப்படின்னு சொன்னாலே ஏதோ கொலை குற்றவாளி மாதிரி அவங்கள பார்க்குற இந்த சமூகம், ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் பார்க்குறப்ப இது கூட பண்ணலையா நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு அவங்களோட சைட்லேருந்து வர பதில் என்னென்னா, சார் என் குடும்பத்தில் நான் இந்த மாதத்தை ஓட்டுறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய வருமானமே எனக்கு பத்த மாட்டேங்குது, இந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு நான் ஒரு 1000 500 யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் இருக்கேன். ஆனால் ஃபினான்சியல் அட்வைசர் சொல்கிறது நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணோம்னாக்கா ஒரு 5 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகலாம், 10 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பர்ஸை கணக்கு காட்டி நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் எங்கள் சுச்சுவேஷனில் இருந்து வாழ்ந்து பாருங்கள் சார், மாதம் ஓட்டுறதுக்கே பத்தலையே சார், இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படி சார் சேமிப்பு பண்ணுறது அப்படிங்கிற பெரும்பாலானவர்களோட கேள்வியாக இருக்குது. அதுக்கு உங்களோட பதில் என்னவா? இல்லை, அதுதான் அது ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த கடந்த காலகட்டத்தில் இப்போ பார்க்கும்பொழுது இந்த மிடில் கிளாஸ் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க, பணம் நிறையா இருக்கிறவங்க அது எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலேயே போயிடுறாங்க. இப்போ சமீபத்தில் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறது முன்னாடி சமீபத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அவங்களுடைய வாரிசுகள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிஸ்னஸை பெருக்கிறதுக்கோ அந்த பிஸ்னஸை திருப்பி அவங்க முதலீடு செஞ்சு அந்த பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கோ விருப்பப்படலையாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸை வந்து ஹையர் பண்ணி ஃபேமிலி ஆஃபீஸை ஹையர் பண்ணி இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கிட்டு அதை வந்து ஜெனரேஷனல் வெல்த்துங்கிற அந்த ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்களே ஒழிய அவங்க ஒரு தொழிலதிபரோட பையன், அவருடைய பையன் இது வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்பலை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறாங்க. மிடில் கிளாஸ் தான் இப்போ ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா அந்த செக்மெண்ட்லேருந்து தான் வரக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ஆண்டர்பிரினியராக இருக்குது, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய செக்மெண்ட்டில் அவங்க வர்றாங்க. பட் அதுக்கு ஒரு லெவல் கீழே மிடில் கிளாஸ் இருக்காங்க. இந்த லிவிங் ஃப்ரம் பே செக் டு பே செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் சம்பளம் வந்துச்சா அது செலவாயிடும், அடுத்த மாதம் அடுத்தது வந்தால் தான் அது 25ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்கள்ட்ட பணம் இருக்காது, அதுக்கப்புறம் அவங்க சம்பளத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த நிதி திட்டமிடல்ங்கிற கூடிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு அது மனசில் ஒரு தெளிவுபடுத்தி இதெல்லாம் செய்யணும், பட்ஜெட்டிங் செய்யணும், செலவினங்களை குறைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடியது ஒரு கன்சியூமரிசம் பேஸ்ட் எக்கானமி. ஒரு சினிமா தேட்டருக்கு போனாலே டிக்கெட்டு ஒரு 200 300 ஆகுதுனாலும் உள்ளே போய் ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு இன்னொரு 300 டிக்கெட் விலையோட கூட இருக்குது சார், அதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்தாகணும். அது யாராக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செக்ஷனாக இருந்தாலும் சரி,
அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கிட்டு பட்ஜெட்டிங், செலவினங்களை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் அவங்களால மேலே வர முடியும். எங்களால் மாதம் சம்பளமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, நாங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது? சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வர்ற சம்பளம் ஃபுல்லாக செலவாயிடுது, இதில் நாங்கள் எங்கே சார் சேவிங்ஸ் பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, இருக்கிறதே கம்மியான சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்களுடைய சேவிங்ஸை பண்ண முடியும். இப்போது மாதம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட இதே விஷயத்த சொல்கிறாங்க, எங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியல, பர்சனல் லோன் எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய செலவினங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. வருமானத்துக்கு மீறி அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுடைய பொழுதுபோக்குகள், அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஆர் ஒரு ஃபேமிலி 4-5 பேர் இருக்காங்க, டிபெண்டன்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஸோ அப்பா அம்மா அவங்க இருக்காங்க, அவங்க பாதுகாக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்பொழுது அவங்களுடைய டோட்டல் இன்கமில் ஒரு கிரன்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஒரு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் வேறு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களோ இதை ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இன்றைக்கி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வருமானம் இவ்வளோ தான் எனக்கு ஃபுல்லாக செலவாயிடுது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை அணுகி என்ன மாதிரி விஷயங்களில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செலவை குறைக்கிறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது, மற்றபடி என்னென்ன விஷயங்கள்ல அவங்க செஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஒரு முதலீட்டு ஆலோசனை மட்டும் கொடுக்குறவங்க கிடையாது. அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு லைஃப் அவங்க ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்கள தேடி போனாங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்களுக்கு விட கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபா தான் சார் சம்பளமே வாங்குறேன். என்ன இந்த சம்பளத்துக்குள்ளார நான் என்னத்தை பெருசாக சேர்த்து வச்சிட முடியும்? அந்த சேர்த்து வைக்கிறது மூலமாக அதை நான் அதோட குமுலேட்டிவ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருக்கு இல்லையா? அங்கேயே உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் உடஞ்சிருது. ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நபரால் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒதுக்கணும்னா கூட மீறி போனால் எவ்வளோ ஒதுக்கிட முடியும்? அந்த பணம் எவ்வளோ பெருசாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நல்ல கேள்வி. ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் 5 வருஷத்தில் கோடீஸ்வரன் வாங்கலாம், 10 வருஷத்தில் கோடீஸ்வரன் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத கேட்டிங்க. கண்டிப்பாக சாத்தியம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் அவங்க 5000 ரூபா சம்பளம் வாங்கட்டும் இல்லை 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கட்டும், ஒரு மாதத்துக்கு ஒரு 30% அவங்களால சேவ் பண்ண முடியணும். அதுக்கு கீழே அவங்களால வந்து சேமிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சேவிங்ஸ் பேட்டர்ன்லையும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்லையும் அவங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன்லையும் ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 30% அவர் சேமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா மாதத்துக்கு அவர் சேமிக்க முடியும். இந்த 6,000 ரூபாயை அவர் வந்து ஒரு மந்த்லி சேவிங்ஸ் திட்டத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி திட்டங்களை அவர் சேமிச்சுக்கிட்டே வரார் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 வருஷத்தில் அவரால் ஒரு 1 கோடி ரூபா பார்க்க முடியும். இந்த நம்பரை இப்போ சொன்னோன்னா அவங்களால வியப்பாக இருக்கும். அவங்களுக்கு இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது நடக்குங்கிறது உண்மை. ஆனால் அந்த 6,000 ரூபாயை டிசிப்ளின்டாக மாதம் இவர் சேவ் பண்ணுறாரா, அந்த இடத்துல தான் நமக்கு இங்கே ஹெல்ப் அவருக்கு தேவைப்படுது. அந்த 1 கோடி ரூபா வருமானங்கிறத அது மார்க்கெட் பார்த்துக்கும், அது அந்த என்ன சிஸ்டம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணுறோமோ அது பார்த்துக்கும். பட் இவருடைய முக்கியமான விஷயம் இவர் எங்கே பார்க்கணும், அந்த 6,000 இவரால் ஒரு நிதி ஆலோசகராக இருக்கட்டும் இல்லை அவருடைய ஒரு தன்னம்பிக்கை மூலமாக 6,000 ரூபா நான் எப்படி சேவ் பண்ணியே ஆகணும், என்னுடைய வருமானம் 20,000, 6,000 நான் சேவ் பண்ணி அதை ஒதுக்கி வச்சுட்டு அதை நான் சேவிங்ஸில் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால ஒரு கார்பஸை பில்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே தானே அவங்களோட அடுத்த கேள்வியாக வைக்கிறது, ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு பர்சனை 6,000 ரூபா சேவ் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 25%, 30% மேலே 30% நான் சேர்த்து வைக்கிறேன். 20,000 ரூபா சம்பளத்துக்கு என்னோட தேவைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த தேவைகளை நான் 6,000 ரூபாய் என்னால் எப்படி சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு 1000மோ 2000மோ சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது. 6,000 ரூபாங்கிறது 20,000 ரூபா சம்பளத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா? அந்த அமௌண்ட் என்னால் எப்படி சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அத்தியாவசியம் அதுக்கு மேலே இருக்குல்ல, அதை நான் விட்டுட்டு என்னால் எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து மெட்ரோ சிட்டிஸில் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது. மெட்ரோ சிட்டிஸில் செலவு ஜாஸ்தி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கே உங்களுக்கு வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு பெட்ரோல் செலவழிக்கணும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகணும், இல்லை ஒரு ஆட்டோ மூலமாக போகணும். அவங்களுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்கும். பட் நம்ம மெட்ரோ சிட்டிஸை தவிர்த்துட்டு நமக்கு 80% ஆஃப் நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கணும்னா 80% 90% மெட்ரோ சிட்டிஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய இடம் தான். அங்கே எவ்வளோ பேர் மாதம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்களால கண்டிப்பாக 6,000க்கு மேலே அவங்களால சேமிக்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கேபில் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருந்தேன்.
அவங்கள்ட்ட கேட்குறேன், அவருக்கு என்ன டெய்லி வரும்னா, டெய்லி வருமானம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த பெட்ரோல் காஸ்ட்லாம் போக ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1200 அவங்களுக்கு கிடைக்குமா. அவர் வந்து மாதம் 10,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேப் டிரைவர் இவ்வளோ பண்ணுறாங்க. ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்க மாதம் வந்து ஒரு 10,000 12,000 அவங்களுக்கு வரும். அவங்க ஒரு 2,000 3,000 அவங்களுடைய மற்ற செலவினங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பாக அவங்களால இதுதான் என்னுடைய செலவுன்னு இதை தாண்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 30% சேவிங்ஸை பண்ண முடியும். மெட்ரோ சிட்டிஸில் கொஞ்சம் சேலஞ்சு, மற்ற ஊர்களெல்லாம் இது ஒரு சேலஞ்சே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். உங்களுக்கே தெரியும், அங்கெல்லாம் என்ன ரெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற வேற இங்கே இருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள் அங்கே அந்த அளவுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு செலவினங்கள் கிடையாது. அவங்களால அதோட தாண்டியே அவங்களால சேமிக்க முடியும். இப்போது இந்த 6,000 ரூபா சேமிக்க முடியல அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு வர்ற சம்பளம் ஃபுல்லாக செலவாயிடுது அப்படின்ட்டு. சிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான செலவினங்களுக்கு உட்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வருமானமே 14,000 தாங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சுங்க, மனசில் வச்சுங்க. இந்த 6,000ங்கிறது ஒரு போனஸ்ன்னு தனியாக வச்சுங்க. வருமானமே 14,000 தான், அதுக்குள்ளே தான் நான் செலவு பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா இந்த 6,000 நம்ம வந்து சேமிக்கிறது ரொம்ப ஈஸியான வழிகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் மேலே மேலே வளர்ச்சி இருக்குது. வேறு வேலைக்கு போகலாம், ஈஸியாக வேறு ஒரு இடத்துல போயிட்டு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை தேடலாம். இது ரூரலில், இது ஒரு ரூரலில் இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியும். பட் ரூரலில் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஸோ சிட்டியில் வந்து கண்டிப்பாக இந்த 20,000 ரூபாயில் 14,000 தான் என் சம்பளம், பாக்கி 6,000 எனக்கு வரவே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அது தனியாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும். 20,000 வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் பிரச்சனையும் கிடையாது. 1 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் பிரச்சனை கிடையாது. 20,000 வர்றவங்களுக்கு எந்த விதமான வேற எந்த டாக்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால கண்டிப்பாக அவங்களாலையும் இதை செய்ய முடியும். ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பர்சன் இப்போ தான் அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, ஒரு சொந்தமாக கார் வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் எவ்வளோ நாட்களுக்குள்ளார இந்த ஆசையை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவங்க லோன் எடுத்து தான் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு 20,000 25,000 தான் அவங்க வர்றாங்கன்னா கண்டிப்பாக முதல் போட்டு அவங்களால ஒரு வீடு வாங்குறதோ ஒரு கார் வாங்குறதோ ஒரு முடியாத காரியமாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, நோ டெட் இஸ் நாட் குட் டெட். சரிங்களா? கடனே இல்லை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் சம்திங் குட். ஸோ அதனால் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கார் வாங்கலாம். அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கோ 4 லட்ச ரூபாய்க்கோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கார்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு கார் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6,000 7,000த்துக்கு கூட இஎம்ஐ கட்டி அவங்க கார் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வீடுகளுமே குறைந்த அளவில் இப்போ வந்து லோ பட்ஜெட் ஹவுசிங்னு வந்திருக்கு, அந்த வீடுகள்லாம் அவங்க வாங்கலாம். பட் அவங்களால வருமானத்தை பெருக்க முடியாது, இந்த இருக்கக்கூடிய வேலையை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டல் வீடுக்கோ இல்லை வந்து கார் வாங்கக்கூடிய ஒரு ஆசைகளை வந்து ஒரு கார்பஸை பில்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வாங்குறது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்போ இம்மிடியேட்டாக அவங்க வந்து இப்போ தான் அவங்க ஒரு 5 வருஷமாக வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்குது. இம்மிடியேட்டாக நான் போய் கார் வாங்குறேன், நான் போய் வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் பண்ணாங்கன்னா அது வந்து எதிர்காலத்தில் அவங்களுடைய இன்கம் ஏறலை அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை சர்வீஸ் பண்ண முடியாது. அந்த லோனையோ இல்லை அந்த இதுவோ சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஒரு டிசிப்ளினான ஒரு சேவிங் சிஸ்டம் அவங்க இன்கல்கேட் பண்ணிக்கிட்டு அதை அவங்க எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3-4 வருஷம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறாங்களா, ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அவங்க கார்பஸ் பில் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 4 வருஷத்தில். அதை இனிஷியல் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு லோன் எடுத்துக்கிட்டு அவங்களால செய்யலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட உட்காந்தாங்கன்னா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதருடைய அசெட் லைபிலிட்டி சிச்சுவேஷனை பொறுத்து ஒரு நிதி ஆலோசகரும் இதுக்கு வந்து நிதி ஆலோசனை கொடுக்கலாம். இதில் வந்து என்ன விதி விலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எந்த லோனுமே கிடையாது, அவங்களுக்கு வந்து ரொம்ப செலவினங்கள் ரொம்ப கம்மி தான், எதிர்காலத்துலேயும் செலவினங்கள் கம்மி, வேறு சோர்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்டாண்ட் எடுக்க முடியும். பட் நிறைய டிபெண்டன்ஸ் இருக்காங்க, ஏற்கனவே சில லோன்ஸ்லாம் இருக்குது, அந்த லோன்ஸ் இல்லாமல் அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். அவங்களுடைய வீடு ஆசைகள், அவங்களுடைய கார் வாங்கக்கூடிய ஆசைகளை கொஞ்சம் தள்ளி போடணும். ஸோ இதை ஒவ்வொருத்தரும் தனியாக உட்காந்துக்கிட்டு அவங்க சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளார தான் ஒரு சேலரி இருக்குது அப்படிங்கிறப்ப அதிகபட்சமாக எத்தனை வருடங்களில் இந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இந்த வேலை நீங்கள் போங்க, இந்த வேலை நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஃபைனலாக உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை வருடங்கள் ஆகும்? சில பேர் இம்மீடியட்டாக வாங்கலாம். பட் ஒரு ஐடியலாக
அவங்களுடைய வருமானம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சேவிங்ஸும் தொடரணும், தொடர்ந்து மாசத்துல ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ்க்காகவும் போகணும், அதுவும் வளரணும், அவங்களுடைய கார் வாங்கக்கூடிய ஆசையாக இருக்கட்டும், வீடு வாங்க ஆசையாக இருக்கட்டும், அதுவும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 30,000 வாங்கக்கூடிய நபர் ஒரு 3-4 வருஷம் இல்லை 5 வருஷம் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு அந்த லைஃப் பேஸ்டு கோல், அந்த 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 கோல் ஒரு 4 வருஷத்தில் நான் வீடு வாங்குறேன்னா, அது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன்னா, ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஒரு கார்பஸ் நான் பில்ட் பண்ணிட்டு அந்த சமயத்தில் நான் வீடு வாங்குறது, காரை ஒரு 4 லட்ச ரூபாயா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் இனிஷியல் அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு 4 வருஷத்தில் மாதம் நான் போடக்கூடிய அமௌண்ட்டில் பில்ட் பண்ணிட்டு வாங்குறது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4-5 வருஷத்தில் அவங்களால இந்த கனவை அவங்களால எட்ட முடியும். ஓகே, அந்த 4-5 வருஷத்தில் ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த கார்பஸ் வந்துடும். ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ப்ரீமியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பே பண்ணுறதுக்கு 30,000 சேலரி வச்சுட்டு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளார அவனோட மீறி போனால் வருஷத்துக்கு ஒரு 10% இன்க்ரிமெண்ட் அப்படின்னா கூட எவ்வளோ வந்துட போகுது, அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவல் சேலரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு 10%ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு கார்பரேட் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கோம்னா அங்கேயே நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 7-8% 10% கைண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சப் 50,000 லெவல்ஸ் ஒரு மாத சம்பளம் 50,000 கீழே வாங்குறவங்களுக்கு அந்த காஸ்டிங் வந்து ஏறிட்டு தான் போகுது. ஏன்னா நிறைய ஹைரிங் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. போன வருஷம் ஒரு ஃப்ரெஷரை 10,000 ரூபாய்க்கு எடுத்தவங்க இந்த வருஷம் அவங்களுக்கு 15,000-14,000 குறைஞ்சி அவங்களால ரெக்ரூட் பண்ண முடியல, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40-50% இன்க்ரீஸ் வந்து புது ரெக்ரூட்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 15-20% இருக்கும். ஸோ அவங்க கம்பெனியில் இவங்க ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயியாகவும் ஒரு நல்ல ரிசோர்ஸாகவும் அவங்க இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இன்கமும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30,000 வாங்குறவங்க 4 வருஷம் கழிச்சு குறைஞ்சபட்சம் 50,000 வாங்குவாங்க. ஸோ அன்னி தேதிக்கு அவங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட்டு கார் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் இனிஷியல் அமௌண்ட்டும் இருக்கும், அதை தவிர அதுலேருந்து வரக்கூடிய இஎம்ஐ கட்டுறதுக்கும் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒன்ஸ் 30,000லேருந்து 50,000 அவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க அடிஷ்னலாக பே பண்ணக்கூடிய இஎம்ஐயும் இதையும் பே பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதில் கொஞ்சம் கரன்சி அவங்களுக்கு வரத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் சேம் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்களால பண்ண முடியும். நார்மலாக ஒரு ஹேர் கட் போகிறோங்க, ஒரு 120 ரூபா ஆகுங்க. இதே நான் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு 300 ரூபா ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த சம்பளம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, வருஷம் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த அப்கிரேடேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அடுத்த லெவலுக்கான விஷயம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் சில மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட கேள்வி என்னென்னா, நான் வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருக்கேன், இந்த வேலையை தவிர எனக்கு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, மாதம் ஆனால் எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, ஒரு அடிஷ்னலாக ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை, என்னோடய ஒர்க் ஸ்டைல் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ பேசிவ் இன்கம் நீங்கள் நிறைய வழிகள் இருக்குங்க. ஆனால் இந்த பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய திட்டங்கள் வந்து தவறான திட்டங்களை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு. நம்மளே பார்த்துருக்கோம், நிறையா நிதி கம்பெனிஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஒரு கமிஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை, அதாவது ஆர்பிஐயோட வரைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயங்களுக்கு வந்து நிறையா ஏஜென்ட்ஸாகவும் இதுவாகவும் பண்ணுறதுக்கான நிறைய திட்டங்கள்லாம் இந்த செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுலலாம் உள்ளே போகாமல் இருக்கணும். முதல்ல நம்ம பேசிவ் இன்கம் வழி இருக்குது, ஆனால் எந்த மாதிரி பேசிவ் இன்கம் நோக்கி நம்ம போகக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துட்டு பாக்கி வந்து நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், காலேஜ் படிக்கிறவங்களே நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு கால் டிரைவராகவும் இல்லை வந்து ஒரு கேப் ஓட்டுறவங்களாகவும் இல்லை ஈவன் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிறைய பேர் காலேஜ் படிச்சுக்கிட்டே பண்ணுறாங்க. சில பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டும் அதை செய்கிறாங்க, ஒர்க்கும் பண்ணுறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து கால் டிரைவராக வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிவ் இன்கம் ஒவ்வொருத்தர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது, ஒரு நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்குது. ஆனால் இந்த நபருக்கு எது சரியான வழிங்கிறத அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். எதில் போகலாங்கிறத விட எதில் போகக்கூடாதுங்கிறதுல அவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர், இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ் அட்வைசர், ஒரு குவாலிட்டியான இன்சூரன்ஸ் அட்வைசர் இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்காங்க நாட்டில். எல்லாருமே வந்து ஒரு தவறான ப்ராடக்ட்ஸோ இல்லை ஒரு மிஸ்செல்லிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அதுக்கு உண்டான தேர்ச்சி பெற்று அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க மனசில் அவங்க ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அதை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கே நிறையா வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும்.
நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்குது. அவங்க இது ஒரு பேசிவ் இன்கம்காக ஒரு பார்ட் டைமாக பண்ணுறது அப்படின்னா நான் பண்ணிவிடுவேன். பட் எனக்கு அதுக்கு உண்டான நேரம் தான் இல்லை அப்படிங்கிறேன். எனக்கு வேலை யூஸ்வலாக எல்லாரும் 8 hours அப்படின்னா என் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறது 10 hours-ஆக இருக்குது. கரெக்ட். இந்த 10 hours-ஐ தாண்டி என்னால் வெளியில் வேறு எங்கேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னோட பிரச்சனை. ஆனால் மாதம் சம்பளம் வருது. இந்த சம்பளத்துலேருந்து என்னால் அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியுது. இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வரணும். நான் ஓடக்கூடாது, ஆனால் அந்த இடத்துல என் பணம் ஓடணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியல, அதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஃபுல்லாகவே ஆக்கியூபை ஆகிடுது, எனக்கு ஆனால் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு வந்து முக்கியமாக அவங்க சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சேவிங்ஸுக்கு தான் நம்ம முதல்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த 30% முதல்ல கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. அந்த 30% கொண்டு வந்தாச்சு, அதுக்கு மேலே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு தனி போர்ட்ஃபோலியோவாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை அவங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அதுலேருந்து ஒரு பேசிவ் இன்கம் வர்றதுக்கான வழிகளை ஏற்படுத்த முடியும். எதில் பண்ணணும், எப்படி பண்ணணும்? ஒரு இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மாத வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை எஸ்ஐபிங்கிற திட்டத்தில், எஸ்ஐபி திட்டத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கார்பஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் எஸ்டபிள்யூபி மாதம் விட்ராயல், எஸ்டபிள்யூபிங்கிற திட்டத்தில் அவங்க விட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். நார்மலாக இந்த பேசிவ் இன்கம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, அந்த லம்சம்மை கொண்டு போயிட்டு நான் வேற ஒரு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த திட்டத்துலேருந்து எனக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் வருது. இதை தான் நம்ம பேசிவ் இன்கம் சொல்லுவோம். ஆக்டிவ் இன்கம் இருக்கும்பொழுது பேசிவ் இன்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக லம்சம், அவங்கள்ட்ட லம்சம் இருக்கணும். இந்த கேஸில் அவருக்கு மாத வருமானமே கஷ்டம், அதுலேருந்து 30% சேவிங் பண்ணுறதும் கஷ்டம், அவருக்கு டைம் 10-12 மணி நேரம் அவங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகிடுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி திட்டங்கள், என்ன மாதிரி ஒரு ரூட் எடுக்கிறாங்களோ அந்த ரூட்லேருந்து வர்ற வருமானத்தை அவங்க தனியாக ட்ராக் பண்ணி அதை ஒரு எஸ்ஐபி மூலமாக போட்டு ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுங்களேன், இவருடைய வருமானம் இன்றைக்கி 30,000 இருக்குது, 10 வருஷம் கழிச்சு ஒரு 60-70,000 ரூபா இருக்குது. உங்களுக்கு இன்ஃப்ளேஷன், டைம் வேல்யூ ஆஃப் மணி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு 70-80,000 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கார்பஸ்லேருந்து அந்த சமயத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 25,000-30,000 அந்த பேசிவ் இன்கம் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிவ் இன்கம் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு பண்ண முடியும். உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும் ஒன்று. ரெண்டாவது, வயசு இருக்கிற வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு 30-40 வயசு 40-45 வயசு ஆயிடுச்சுனாலே ஒரு கம்பெனி நம்மளை வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடணும், ஒன்று நாமளாக வரோம், இல்லைன்னா அவங்களே தள்ளி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 40-45-50க்குள்ளார நான் லைஃப்லேருந்து ரிட்டையர் ஆகிடணும். அதுக்கப்புறமா நான் யார் கையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. வருமானத்துக்காகவோ இல்லை என்னோட வாழ்வாதாரத்துக்காகவோ யார் கையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போலேருந்தே நான் என்ன பண்ணணும்? ரிட்டையர் ஆயிடணும் இல்லை, ரிட்டையர் ஆயிடுவாங்க, வேறு வழி கிடையாது. ஏன்னா முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து 35 வருஷம் ஒரே கம்பெனிலே வேலை பார்த்தாங்க, 60 வயசில் 58 வயசில் ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கும். இன்றைக்கி லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 80-85ன்னு சொல்லிட்டு லாஞ்சிவிட்டி ஆஃப் ஆவரேஜ் இண்டியன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 50 வயசுலேயே வேலை எல்லாம் இல்லை. ஸோ 25 வருஷம் வேலை பார்க்குறாங்க, அடுத்த ஒரு 25 வருஷம் அவங்களுக்கு இன்கம் இல்லை. இந்த சூழ்நிலையில தான் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரியுது. இன்றைக்கி ஏன் வந்து எல்லாரும் என்பிஎஸ் நோக்கி போகிறாங்க, அட்டல் பென்ஷன் யோஜனா நோக்கி போகிறாங்க, மற்ற திட்டங்களை நோக்கி ஏன் போகிறாங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் நீ கொடுத்து அவங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாரும் அதை ஸ்லோவாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஐடி கம்பெனிலே எடுத்துங்களேன், 50 வயசுக்கு மேலே வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? 50 வயசு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய சேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அது 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு பாதி சம்பளமோ அதுலேருந்து 40% இருக்கக்கூடிய சேலரிலையோ கொடுத்து அவங்க அந்த வேலையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால கோயிங் ஃபார்வர்ட் 50 வயசு தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே நம்ம இந்த கார்பஸை பில்ட் பண்ணி கொண்டு வரது தான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சுக்கு தான் ரிட்டையர்மெண்ட்டை மெயினாக நம்ம எடுத்து சொல்லணும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எல்லா செஷன்ஸ்லையும், அவேர்னஸ் செஷன்ஸ்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை முதலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வில் பிகம் வெரி ஈஸி. நீங்கள் வந்து 50 வயசில் ரிட்டையர் ஆக போங்க, 40 வயசுலையும் 45 வயசுலையும் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்களால் அந்த ரிட்டையர்மெண்ட் அடையவே முடியாது. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு இட் வில் பி அ பேட் ட்ரீம் ஃபார் யூ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 30-35 இந்த ஏஜில் தான் இருக்கேன். நான் ஒரு 40-45 மேக்ஸிமம் 50க்குள்ளார நான் வந்து யாரையும் எதிர்பார்க்காம இருக்கேன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ஏஜ் 30 இருக்காங்க, ஒரு 15-20 வருஷத்தில் அவங்க ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொன்னால்
இப்போலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாதம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஹேபிட்டு சேவிங்ஸ் ஹேபிட். முதல்ல வர்ற சம்பளத்துலேருந்து சேவிங்ஸாக தனியாக எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறத மட்டும் செலவு பண்ணுங்கள். இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாதம் இதை வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக நம்ம பில்ட் பண்ணிட்டோம். சேவிங்ஸ் பண்ணுற பணத்தை ஒரு எஸ்ஐபி முதலீடு திட்டம் இல்லை வேறு என்ன முதலீடு திட்டம் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த திட்டத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து தொடர்ந்து டிசிப்ளின்டாக ஒரு மாதம் கூட விடாமல் அவங்க அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி நபர்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இஸ் வெரி வெரி ஈஸி. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு 30,000 ஒரு 20,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 30% அவர் சேவ் பண்ணுறாருன்னா 6,000 ரூபா அவர் சேவ் பண்ணுறாரு. அந்த 6,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் ஒரு 1 கோடி ரூபா அவங்களுக்கு லம்சம் கிடைக்குது. அந்த 1 கோடி ரூபா ஒரு 20 வருஷம் கழிச்சு அதை நம்ம ஒரு எஸ்டபிள்யூபி முறையில் நம்ம விட்ராயல் பண்ணுறோன்னா மாதம் 50,000 ரூபா நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 6% விட்ராயல் நம்ம எடுக்கிறோம்னா மாதம் 50,000 ரூபா வரை கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு இந்த நபருடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ஆகாமல் இருக்குங்கிற பட்சத்தில் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்பஸும் குரோ ஆகிட்டு இருக்கும். மாதம் அவருக்கு ஒரு 50,000 ரூபா வந்துக்கிட்டும் இருக்கும். ஏர்லி ஸ்டார்ட் தான் நமக்கு முக்கியமான விஷயம். அதில் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தென் இட் வில் பி a trouble. ஓகே, ஒரு ஆசைக்காகவும் தேவைக்காகவும் குழந்தை பெற்றுக்கிட்டோம். அது பிறந்தது 1 2 பொண்ணாகவே பிறந்துருச்சு. இப்போ குழந்தையாக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் இவங்களோட திருமண காலம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப பயமாக இருக்குது. அந்த நேரங்களில் எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவாகும் அப்படின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு தகப்பனா இந்த ஸ்டேஜ்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.